ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உலக சைக்கிள் தினம். உலகம் முழுசும் சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கிற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி உலக சைக்கிள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிலர் உடல் ஆரோக்கியத்துக்காகவும், சிலர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கத்திற்காகவும், சிலர் நிதி சிக்கலை சமாளிப்பதற்காகவும் சைக்கிளில் பயணிக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் தான் சைக்கிள் உலகுக்கு அறிமுகமாச்சு. ஜெர்மனி நாட்டை சேர்ந்த கார்ல் வான் ட்ராய்ஸ் அப்படிங்கிறவர் தான் முதல் இருசக்கர வாகனத்தை வடிவமைச்சார். முழுவதும் மரத்தாலான அதுக்கு டாண்டி குதிரைன்னு பேர். அதற்கு காப்புரிமையும் அவர் பெற்றதாக கூறப்படுது. தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் வடிவமைப்பில் அது மாற்றம் பெற்று இறுதியாக பெடல் பொருத்தப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி பெருமளவில் வணிக நோக்கத்தோட சைக்கிள் உருவாக்கப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டுச்சு. இந்தியாவில் 1980ஆம் ஆண்டு சைக்கிள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனைக்கு வந்துச்சு. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் சைக்கிள் உற்பத்தி நிறுவனங்கள் ஆதிக்கம் இந்தியாவில் அதிகமாக இருந்துச்சு. 1940ஆம் ஆண்டு இறக்குமதி பொருட்களின் மீதான வரி உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவில் இருந்த தொழில் முனைவோர்கள்லாம் மேல்நாட்டு நிறுவனங்களோட கூட்டு சேர்ந்து இந்தியாவிலேயே சைக்கிள் உற்பத்தி செய்யும் பணியிலே இறங்கினாங்க. அதுக்கு மக்களிடையே கிடைத்த வரவேற்பை கூர்ந்து கவனித்த இந்தியாவை சேர்ந்த தொழிலதிபர்கள்லாம் நேரடியாக சைக்கிள் உற்பத்தி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டாங்க. அதற்கு இந்தியா சுதந்திரம் பெற்றதும் மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஹீரோ, ஏவான், ஹெர்குலஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் பல ஆண்டுகளாக சைக்கிள் உற்பத்தி தொழிலை மிகவும் சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க. 1970ஆம் ஆண்டுலேருந்து 2000ஆம் ஆண்டு வரைக்கும் இந்திய சாலைகளில் ரெக்க கட்டி பறந்தது சைக்கிள் தான். வீட்டுக்கு ஒரு சைக்கிள் இருக்கிறதே தனி அந்தஸ்தாக பார்க்கப்பட்டுச்சு. சைக்கிளில் பொருத்தப்பட்டிருக்கிற அந்த டைனமோ அதன் முகப்பில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய விளக்குகள் ஒளிவதற்காக மின்சக்தியை உருவாக்கி கொடுத்துச்சு. இப்படி இந்திய சாலையில் இளையோர் முதல் அனைத்து வயதினரையும் கவர்ந்த சைக்கிள் மோட்டார் வாகனங்களுடைய படையெடுப்பால் தன்னுடைய மவுசை இழந்துச்சுன்னே சொல்லலாம். பிரபல சைக்கிள் நிறுவனமான அட்லஸ் தனது உற்பத்தியை நிறுத்திக்கிச்சு. பள்ளி செல்லும் மாணவர்கள், அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துகிறவங்க மட்டுமே சைக்கிளை பயன்படுத்தக்கூடிய நிலை இப்போ உருவாகி இருக்கு. உலக மிதிவண்டி தினம் ஜூன் 3, 2018 அன்று ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் நிறுவப்பட்டுச்சு. அதற்கான தீர்மானம் ஏப்ரல் 12, 2018 அன்று நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த நாளை உலக மிதிவண்டி தினமாக ஐநா பொது சபையினுடைய அனைத்து உறுப்பு நாடுகளும் ஏற்றுக்கொண்டுச்சு. உலக மிதிவண்டி தினத்திற்கான ஐநா தீர்மானத்தை ஊக்குவிப்பதற்காக அமெரிக்காவை தளமாக கொண்ட பேராசிரியர் லெசெக் சிபிஸ்கிங்கிறவர் சமூகவியல் வகுப்பில் அடிமட்ட பிரச்சாரத்தை தொடங்கின போது இது தொடங்கினுச்சு. 2015 இவர் சைக்கிள்கள் மற்றும் வளர்ச்சியில் அவற்றின் பங்குகளை ஆராயும் ஒரு கல்வி திட்டத்தை தொடங்கினார். இது அனைவருக்கும் நிலைத்திருக்கும் இயக்கம் அதால் ஆதரவளிக்கப்பட்டுச்சு. இது ஒரு சிறந்த சர்வதேச நாளான உலக சைக்கிள் தினமாக மாற்றப்பட்டுச்சு. இது ஜூன் 3, 2018 அன்று நிறுவப்பட்ட ஐநா பொது சபையால் முன்மொழியப்பட்டுச்சு. சைக்கிள் ஓட்டுதல், நடைப்பயிற்சி மற்றும் ஓடுதல் போன்ற வழக்கமான உடல் செயல்பாடுகள் நமது பல உடல்நல பிரச்சனைகளை குணப்படுத்தும். அதில் சைக்கிள் ஓட்டுறது தான் முதன்மையானதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது மலிவானது, நம்பகமானது, சவாரி செய்ய எளிதானது, சுத்தமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றது, அப்புறம் நிலையான போக்குவரத்துக்கான ஒரு சிறந்த வழிமுறை. சைக்கிள் ஓட்டுதல்னால இதய நோய், பக்கவாதம், பல புற்றுநோய்கள், நீரிழிவு நோய்கள் இவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறையுது அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. இது நகர்ப்புற கிராமப்புற வேறுபாடுகளை குறைக்கவும், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும், காலநிலை மாற்றங்களுக்கு எதிராக போராடவும், நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடையவும் உதவுது. அப்புறம் என்னங்க, மூளை முடுக்கில் கிடக்கிற உங்கள் சைக்கிளை எடுத்து தூசி தட்டுங்க. உலக சைக்கிள் தின வாழ்த்துக்கள்.
மீண்டும் சந்திப்போம். நன்றி.